ஒரு பிசினஸ் ஓனர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாருங்க. சார் 3 கொட்டேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கேன். 1.5 கோடி, 2 கோடி, 3 கோடி. இதில் நான் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டார். நான் ப்ரைஸை சொல்ல, நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். அவர் சைலண்டாக இருந்தாருங்க. இந்த 3 கொட்டேஷனில் என்ன வித்தியாசம் இருக்குது சார், முழுசாக என்ன கம்பேர் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் எதையுமே கம்பேர் பண்ணல சார், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கம்பேர் பண்ணேன், ப்ரைஸை மட்டும் தான் பார்த்தேன்னு சொன்னார். இதுதாங்க வீடு கட்டுற நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு. கொட்டேஷன் கம்பேர் பண்ணுவாங்க, ப்ரைஸை மட்டுமே பார்ப்பாங்க. ஆனால் அங்கே என்ன வேல்யூ இருக்குது, ஸ்கோப் என்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க. ஒரு கொட்டேஷனில் வாட்டர் ப்ரூஃபிங் கன்சிடர் பண்ணியிருக்கலாம், இன்னொன்றில் கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு கொட்டேஷனில் நல்ல எலக்ட்ரிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம், இன்னொன்றில் இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி கொட்டேஷன்ஸில் ப்ரைஸை மட்டுமே கம்பேர் பண்ணுறது சரியாக இருக்காதுங்க. நான் கிளைண்ட்டை, சார் நான் 1.5 கோடி தப்புன்னு சொல்ல, அதுக்காண்டி 3 கோடி சரின்னு சொல்ல, ஆப்பிளோட ஆரஞ்சை கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். ஒரு பில்டிங்கோட லைஃப் 60 வருஷம் இருக்குங்க. ஆனால் ஒரு கொட்டேஷனுக்கு 60 மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதுதாங்க பிரச்சனையே. வீடு கட்டுறதுல சீப்பான கொட்டேஷனை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு டிசிஷன் கிடையாதுங்க. அதே டயத்தில் எக்ஸ்பென்சிவான கொட்டேஷனை செலக்ட் பண்ணுறதுமே பெஸ்ட் டிசிஷன் கிடையாதுங்க. அந்த கொட்டேஷனில் என்ன இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எது எக்ஸ்க்ளூடிங், எது இன்க்ளூடிங், இப்படி அந்த கொட்டேஷனை நல்லா புரிஞ்சுக்கிறப்ப தான் நம்மளால் பெஸ்ட் டிசிஷனை எடுக்க முடியுங்க. அடுத்த தடவை கொட்டேஷன் வாங்குறப்ப இந்த ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க. இந்த கொட்டேஷனுக்குள்ள எது இன்க்ளூடிங், எது எக்ஸ்க்ளூடிங் கேளுங்க. இந்த ஒரு கேள்வி உங்களை லேக்ஸ் கணக்கில் சேவ் பண்ணுங்க. டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டி.